ஒரு பொய்யான செய்தியை நாட்டு மக்களிடத்திலே இன்றைய முதலமைச்சர் தெரிவித்து வருகிறார். இந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பிலே 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய இன்றைக்கு மக்களிடத்திலே தெரிவித்து வருகிறார். 10% அறிவிப்பு கூட இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் சுமார் 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுல சுமார் 10% அறிவிப்பு கூட இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்ட ஒரு பொய்யான செய்தியை நாட்டு மக்களிடத்திலே இன்றைய முதலமைச்சர் தெரிவித்து வருகிறார். கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பிலே 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய இன்றைக்கு மக்களிடத்திலே தெரிவித்து வருகிறார். நீங்களே சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கிற பெண்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக அந்த வேலை நாட்கள் உயர்த்தப்படும். உயர்த்தலாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தலாங்களாமா? சம்பளம் உயர்த்தாட்டையும் பரவாயில்ல, ஏற்கனவே பணி செய்த அந்த நாட்களுக்கு முழுமையான சம்பளம் வழங்க முடியாத அவல நிலை இன்றைய தினம் தொடர்கிறது.